Hello students, welcome to 1+1 channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல standard 7th science unit number 1 light term 3 Roman letter 5ல answer the following questions in shortல இருக்கிற 16th question பார்க்க போறோம். சரியா? So 16th question என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. Explain with examples why some capital letters look the same in a mirror but others are reversed. ஓகே, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன் வந்து சில கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து லுக் த சேம் இந்த மிரரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக மிரரில் பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் பிகம் ரைட், ரைட் பிகம் லெஃப்டாக தெரியும். அதாவது லேட்டரலி இன்வெர்ட்டடாக தெரியும். அது ஏன் நமக்கு சேமாக தெரியுது, ஆனால் அதர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்டுன்னு காட்டுறாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா சில லெட்டர்ஸுக்கு வந்து தே ஹாவ் பைலேட்டரல் சிமெட்ரி. ஸோ எந்தெந்த லெட்டர்லாம் பைலேட்டரல் சிமெட்ரி இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் மிரரில் பார்க்கும்போது அது சேமாக தெரியும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16th. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 16th நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் பைலேட்டரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 4 or 3 நிறைய இருக்குது, நமக்கு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஏ. ஸோ ஏ போட்டேன், அதை வந்து நான் மிரரில் பார்க்குறேன். ஸோ நமக்கு மிரர் தெரியும். ஸோ மிரரில் பார்க்கும்போதும் அந்த ஏ வந்து ஏயாக தெரியும். கரெக்டாக? ஏன்னா பைலேட்டரல் சிமெட்ரி இந்த மாதிரி சென்டரில் போடும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான். வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹெச். ஸோ ஹெச் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். ஓகே, பாருங்கள் பைலேட்டரல் சிமெட்ரி பாருங்கள், கரெக்டாக ஹெச் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுவும் பைலேட்டரல் சிமெட்ரி இருக்கிறதுனால இது வந்து நமக்கு லெஃப்ட் பிகம் ரைட்டு, ரைட் பிகம் லெஃப்ட் ரெண்டும் பார்க்கும்போது மிரரில் பார்க்கும்போது சரி, இது பார்க்கும்போது சரி சேமாக தெரியும். வேறு என்ன லெட்டரில் நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஐ. ஸோ ஐயும் நமக்கு பைலேட்டரல் சிமெட்ரி தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் லைன் போடும்போது பைலேட்டரலாக இருக்கும்போது அதுக்கு ஆன்சர் இது. ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் நீங்கள் சில இது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கன்னா எஸ்லாம் பார்க்கும்போது இங்கே லெஃப்ட் இருக்கும்போது இங்கே ரைட் இருக்கும். அப்போ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக வராது. பார்த்திங்கன்னா மிரரில் நம்ம பார்க்கும்போது இந்த எஸ் வந்து இப்படி தெரியும். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் இந்த மாதிரி வரும்போது இந்த பக்கம் மாறி வரும். லெஃப்டாக வர்றது இங்கே ரைட்டில் வராது. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர லெட்டர் தான் நம்ம வந்து இது எக்ஸாம்பிள். எக்ஸு அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குரிய ரீசன் நம்ம எழுதலாம் பாருங்கள். ஸோ எனி லெட்டர் தட் ஹேஸ் எந்தெந்த லெட்டர்லாம் தட் ஹேஸ் எ பைலேட்டரல் சிமெட்ரி. இந்த வேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பைலேட்டரல்னால் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சிமெட்ரி நமக்கு மேக்ஸ்லலாம் நீங்கள் சிமெட்ரிக்கல் லைன்ஸ் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ எந்தெந்த லெட்டர்லாம் பைலேட்டரல் சிமெட்ரி இருக்கோ அந்த சிமெட்ரி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா வில் ஹாவ். ஓகே, பைலேட்டரல் சிமெட்ரி வில் ஹாவ் இட்ஸ் மிரர் இமேஜ். அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ வில் ஹாவ் இட்ஸ் மிரர் இமேஜ் ஆஸ் த சேம். Mirror image as the same as that of the object. That of the object. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம எழுதிக்கணும். ஸோ கொஷினில் கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் போட்டுட்டு இந்த ஒரு லைன் மட்டும் எழுதிடணும். எனி லெட்டர் தட் ஹாஸ் அ பைலேட்டரல் சிமெட்ரி வில் ஹாவ் இட்ஸ் மிரர் இமேஜ் ஆஸ் தட் சேம். நல்லா கவனிச்சுக்கோங்க, சேமாக இருக்குது ஆஸ் தேட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.